Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி செய்து தேவன் புது கிருபைகளால் இன்றைக்கு நம்மை நிரப்புகிற அவருடைய தயவுக்காக தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். Even today I thank God wholeheartedly for adding one more day in our life and also for rendering his new mercies on this day. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. May the Holy Spirit even speak with us today. இந்த நாளிலே நலமானதை நமக்கு போதிப்பாராக. May the Lord teach us that is good to us. அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் காணும்படி நம்முடைய கண்களை அவர் திறந்தருள்வாராக. May the Lord open our eyes that we behold the wondrous things of his word. ஜெபத்தோடு இந்த காலை தியானத்தை நாம் துவக்கலாம். Let us start this devotion with a prayer. ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வறண்ட நீலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நீலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our merciful and holy Father of heaven, இந்த அதிகாலை வேளையிலே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு உம்முடைய பொற்பாதங்களிலே நாங்கள் எங்களை படைக்கிறோம். Lord, this early morning, Lord, we humble ourselves and commit at your feet, Father. இந்த காலை வேளையிலே உம்முடைய இன்ப பிரசன்னம் எங்கள் உள்ளங்களை நிரப்புவதற்காக நன்றி. Lord, thank you for filling our hearts with your sweet presence this morning, Lord. ஆமாப்பா, இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுக்கு நீர் தருகிற மகிழ்ச்சிக்காக, சமாதானத்துக்காக நன்றி. Lord, thank you for the joy and peace that you are giving through your presence today, Lord. இந்த நாளிலேயும் உம்முடைய வேதத்தை எங்களுக்கு நீர் திறந்து அதிலுள்ள சத்தியங்களை எங்கள் கண்கள் காணும்படி அதை வெளிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may open your Lord word and reveal all the truth out of your word into our life, Father. ஆண்டவரே, இன்றைக்கு நலமானதை போதித்து உம்முடைய சத்தியத்தின் வழியிலே எங்களை வழி நடத்தும். May the Lord teach us that is good to us and lead us in your path of truth. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Let your name be glorified in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. 180 நாட்கள்ல வேதம் முழுவதையும் வாசித்து முடிக்கிற இந்த முயற்சியை கர்த்தர் இம்மட்டும் ஆதரித்து நடத்தி வருகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to continue this 180 days of Bible reading challenge, and who is helping us to continue this. கர்த்தர் கிருபையாக மனமிறங்கி இம்மட்டும் நம்மை தாங்கி ஆதரித்து நடத்தி வருகிறார். அவர் செய்கிற எல்லா பலத்த செய்கைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். The Lord has been graciously upholding us, supporting us, taking care of us and leading us in this path, and I thank God for the great works that he is doing. நாம 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற அதே வேளையில 180 தியானங்களை நாம் இந்த நீதிமொழிகளிலிருந்து தியானிக்கும்படியாக கர்த்தர் அளித்து வருகிற கிருபைக்காய் தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to have 180 devotions from the book of Proverbs besides reading 180 days Bible reading challenge. இதை நீங்கள் யூடியூப் மூலமாக மற்றும் நீங்கள் லைஃப் டிவி மூலமாக, ஆர்க் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். I also welcome and greet everyone who are watching the service through our YouTube channel and through Life TV and Ark TV. இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து நாம் விட்ட பகுதியிலிருந்து நாம் தியானிக்கலாம். So even this morning, let us continue our devotion from the part where we left. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 9 and 10. நீதிமொழிகள் 3:9 முதல் 10. Proverbs 3 verses 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase, so your barns will be filled with plenty and your vats will overflow with new wine. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். By the grace of God, we are meditating about honoring the Lord. 4 விதங்களில் நாம் கர்த்தரை கனம் பண்ண முடியும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். We learned that we can honor the Lord in 4 ways. முதலாவது, First, நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்பதினாலே நாம் அவரை கனம் பண்ணலாம். we can honor God by opening our mouths to praise him. இரண்டாவது, நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினாலே நாம் அவரை கனம் பண்ணலாம். Second, we can honor God by obeying his word. மூன்றாவது, சீரான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வதினாலே நாம் தேவனை கனம் பண்ணலாம். Third, we can honor God by living an orderly, disciplined life. நான்காவது, நம்முடைய காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்தி நாம் தேவனை கனம் பண்ணலாம். Fourth, we can honor God by our offerings. கொடுத்தல் என்பது
ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இன்றியமையாத பகுதி என்பதை நாம் வேதம் முழுவதும் வாசிக்க முடியும். We can read in the entire Bible that giving is an aspect which is inseparable from a Christian. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கொடுத்தலில் உள்ள 7 முக்கிய சத்தியங்களை உங்களுக்கு நான் போதித்தேன். I also taught about the 7 truths about giving. ABCD என்கிற வரிசையிலே உங்களுக்கு போதித்தேன். I listed down as ABCD. முதலாவது, கொடுத்தல் என்பது ஒரு செயல் என்று சொல்வதை பார்க்கிலும் அது ஒரு மனநிலை என்பதை கவனித்தோம். First we saw giving is an attitude rather than an action. இரண்டாவது, கொடுத்தல் என்பது ஒரு இழப்பு அல்ல, கொடுத்தல் என்பது ஒரு பாக்கியம் அல்லது அது ஒரு ஆசீர்வாதம். Second we saw giving is a blessing, not a loss. மூன்றாவது, கொடுத்தல் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளை அல்லது பிரமாணம். And third, giving is a commandment or a law that the Lord has taught us. நான்காவது, கொடுத்தல் என்பது அது ஒரு தெய்வீக குணநலன் அல்லது ஒரு தெய்வீக சுபாவம். Fourth, giving is a divine nature. ஐந்தாவது, கொடுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் ஒரு காரியம். Giving is an expression of love. ஆறாவது, கொடுத்தல் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் காரியம். 6, giving is a sign of faithfulness. ஏழாவது, கொடுத்தல் என்பது ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனின் அடையாளம். 7, giving is a sign of godliness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவைகளெல்லாம் கடந்த நாட்கள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். These were the things that we read in the last days. அது மாத்திரமல்ல, And not only that, நாம் ஒரு நாளில் ஆபேலினுடைய காணிக்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 பாடங்கள் என்று நாம் படித்தோம். and also one day we read about the lessons that we can learn from Abel's giving. முதலாவது, அவன் எப்படி கொடுத்தான்? First, how did he give? வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில், அதாவது முதல் காரியங்களை, முதல் பிறந்ததை அவன் தேவனுக்கென்று கொடுத்தான். He gave the first of all things that he had. நாம் நம்முடைய முதல் காரியங்களை தேவனுக்கு கொடுக்க பழக வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். We learned that we also should have a habit of giving our first to God. இரண்டாவது, அவன் மந்தையினுடைய கொழுமையானவைகள் அல்லது கொழுப்பை தேவனுக்கு, உச்சிதமானதை தேவனுக்கு கொடுத்தான். Second, he gave the fat or the best thing to God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிறந்ததை கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். So therefore we should also give our best only to God. மூன்றாவது, அவன் விசுவாசத்தினாலே கொடுத்தான். Third, he gave by faith. நாம் ஏதோ ஒரு கடமைக்காக கொடுக்காமல் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கொடுக்க பழகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். We also learned that we should give God by faith and not for namesake. இந்த கொடுத்தலை குறித்து நாம் இன்னொரு முறை படிக்கும் பொழுது தொடர்ந்து நாம் படித்த காரியம், கொடுத்தலிலும் ஆவியானவருடைய நடத்தலின்படி நாம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். And again, when we learned about giving, we also learned that we should give by God's leading. ஏன் ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம் கொடுக்க வேண்டும்? Why should we give by being led by the Spirit? முதலாவது, தேவன் என்ன செய்கிறார்னா, நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார். First, the Spirit of God gives a passion in us. ஒரு வாஞ்சையை உண்டாக்குகிறார். He creates a passion in us. அவர் என்ன நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கேற்ற ஒரு வாஞ்சையை நமக்குள்ளே உருவாக்குகிறார் அல்லது நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார். The Lord gives a desire or a passion or creates a passion in us for the purpose for which he wants us to give. அந்த விருப்பம் தான் செயலாக மாறுகிறது. And that passion or desire will be shown as an action. நாம் கொடுக்கும்போது நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக கொடுக்க வேண்டும். When we give, it is not to fulfill our wish and desire, but to fulfill the purpose and will of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, ஆவியானவர் கொடுத்தலில் ஏன் தேவை என்றால், ஆவியானவர் கொடுக்கும்படி ஏவுதல் தருகிறார். So why do we need a spirit-led giving? It's because the Spirit of God gives us a prompting. எந்த நேரத்திலே, யாருக்கு, எவ்வளவு, எப்படி, எதற்காக என்று எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்மை கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில் அவர் ஏவுதல் தந்து நம்மை கொடுக்க பண்ணுகிறார். A God who knows where, how much, to whom and how, in what way to give, the Lord gives a correctly a prompting in us to give towards that. மூன்றாவது, ஆவியானவர்
சில வேளையிலே வினோதமான விதங்களிலே கொடுக்க பண்ணுகிறார். Third, the Spirit of God gives us a peculiar leading. அலங்கார வாசல்ல உட்கார்ந்தவனுக்கு அவன் கேட்டது ஏதாவது காசு கிடைக்குமா? The one who was sitting near the beautiful gate, he asked for alms. ஆனால் தேவனோ அன்றைக்கு தம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படி அவன் கேட்டதை அல்ல, அவன் கேளாத சுகத்தை தேவன் தரும்படி பேதுருவை தேவன் ஆவியானவர் ஏவுதல் தந்தார். But the Spirit of the Lord gave a leading to Peter, that he gave a healing to that beggar who never even asked for. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய கொடுத்தலும் வேதத்தின்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். So we learned that our giving should also be going along with the word of நாம் God. கொடுக்கும்போது நம்முடைய தேவனை நாம் கனம் பண்ணுகிறோம், அவரை மதிக்கிறோம். When we give, we honor the Lord and respect our God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் தன்னுடைய விளைவின் முதற் பலனால் தன் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணும்போது தன்னை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ணுகிறார். When a person honors the Lord with his possession and with the first fruits of all his increase, the Lord honors the one who honors him. தேவன் ஒருவருக்கும் கடனாளியாய் இருக்க போகிறதே கிடையாது. The Lord is not a debtor to anybody. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். The Bible says, give and it shall be given back to you. எப்படி கொடுப்பாருன்னா, அமுக்கி கொலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார். So he will give in such a way that he will press down, shake it together, that it may overflow in such a way. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். The one who sows a little will reap little, the one who sows great will reap great. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவன் அதனுடைய பங்கை அடையாமற் போகான் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord says, everyone who gives a little wad of water to a little shall not go without receiving its நாம் reward. கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் மனிதன் மறந்து போனாலும் தேவன் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். Though men may forget every small thing that we give, but God always remembers them. நாம கொடுத்ததையும் கொடுக்காததையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் நிச்சயமாய் தருவார். The Lord knows what we give and what we don't give, and the Lord will surely reward us for what we give. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதை தான் நாம் நேற்றைக்கு நாம் ஆரம்பித்தோம். That is what we started yesterday. நாம் இப்படி முதற் பலனாலும் நம்முடைய பொருட்களாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது, When we honored the Lord with our possession and the first fruits of our increase, நீதிமொழிகள் 3:10 முதல் பகுதி நேற்றை கவனித்தோம். Proverbs 3:10 first part says, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். so your barns will be filled with plenty. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த களஞ்சியங்களை குறித்து நேற்றைக்கு நாம படித்தோம். Yesterday we learned about these barns. களஞ்சியங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், Barn signifies what? ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடையாளமா இருக்கிறது. It means success. அவன் விளைச்சல், அவன் பட்ட பிரயாசம், வயலிலே பட்ட பிரயாசம் விளைச்சலாக வந்து அது பூரணம் அடைந்து அது களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது. So the labor and the toil that he did in his field, that reaches its barn as a process of success. களஞ்சியத்துல தானியம் இருக்கிறது என்றால் அந்த விவசாயியினுடைய உழைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். If there are grains in the barns, it means the work of that farmer is successful. அறுவடை காலத்தின் முடிவில் களஞ்சியம் காலியா இருக்கு என்று சொன்னா அந்த உழவன் அந்த காலம் முழுவதும் உழைத்த உழைப்பு தோல்வியில் முடிந்தது என்று அர்த்தம். If the barns are empty after the harvest time, and if there is it means that whatever the farmer has toiled is of no use. உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் தேவன் வந்து அவரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் வெற்றி அடைய செய்கிறார். So what does it mean when barns will be filled? It means that whoever honors the Lord will make him successful. இரண்டாவது நாம் கவனித்தோம், Second we saw, இந்த களஞ்சியம் அப்படின்ற ஒரு காரியம் எப்பொழுது அதனுடைய பொருள் வெளிப்படுகிறது என்று சொன்னால், இந்த பயிர் விளைந்து அது களஞ்சியத்துல வந்து சேர்ற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பினால் அது சூழப்பட்டிருந்தது. So second we saw, it means safety, where these grains right from the time of harvest until it reached barns, it is being covered by a kind of protection and safety. நான் நேற்றைக்கு உங்களுக்கு விளக்கமாய் பேசினேன், எப்படி ஒரு செடியானது அல்லது ஒரு விதையானது விதைக்கப்பட்ட நாளிலிருந்து
அது தானியமாக அல்லது ஆகாரமாக கோதுமையாக வந்து களஞ்சியத்தில் சேர்ற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய ஆபத்துக்களை சந்திக்கிறது என்று நேற்றுக்கு நான் விளக்கமாக பேசினேன். Yesterday I spoke to you in detail like how right from the time when a seed is sown until it is harvested and it reaches as a grain into the barn, what are the dangers that he has to encounter. களஞ்சியத்தில் தானியம் நிறைஞ்சிருக்கு அல்லது கோதுமை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, வழிநடுக வந்த எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ சவால்களை இந்த பயிர் தாண்டி உயிர் பிழைத்து வந்து தானியத்தில் சேர்ந்திருக்கு, களஞ்சியத்தில் சேர்ந்திருக்கு. If your barns are filled with grains, it means that these grains have overcome all the problems and the struggles and dangers that came all its way from field to barn. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனிதன் கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கிறவனா இருந்தால் அவனுடைய களஞ்சியங்கள்ல தேவனுடைய பாதுகாப்பு இருந்து கர்த்தர் அவன் ஆரம்பித்ததை வெற்றி அடைந்து அது பாதுகாக்கப்பட தேவன் உதவி செய்வார். So if a person honors the Lord and gives accordingly, then the Lord will give him safety for him to see a great harvest until it reaches its barn. மூன்றாவது, களஞ்சியம் நிரம்பி வழிகிறது என்றால் அர்த்தம் என்னவென்றால் அது ஒருவனுக்கு கொடுக்கிற ஜீவ ஆதாரத்தை குறித்து சொல்லுகிறது. So third, what you mean by barns will be filled? It means sustenance. ஒருவேளை அந்த வயல்வெளி அல்லது அந்த தேசம் பஞ்சத்திலேயே மூழ்கி போனாலும் களஞ்சியம் நிரம்பி வழியுமானால் அந்த தேசம் பயப்பட வேண்டியதில்லை, அந்த மனிதன் கலங்க வேண்டியதில்லை. No matter even if in case the entire nation or the fields are dried up in famine, but if the barns are full, then the nation and the men need not be afraid of anything. தம்மை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் தீங்கு நாளிலேயும் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து வைத்து தேவன் அவர்களை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God who hides his people under his pavilion, under his refuge, even in times of evil, and take care of them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்படி இஸ்ரவேல் தேசத்தை கானானிலே பஞ்சம் வந்தாலும் தேவன் அவர்களை எகிப்திலே கொண்டு போய் போஷித்து பராமரித்தாரோ, அப்படி தேவன் பஞ்ச காலத்திலேயும் ஆபத்தின் காலங்களிலேயும் தேவன் அவருடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய களஞ்சியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நாம் அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். Like how when people in Israel had a famine, the Lord took them to Egypt and provided them the sustenance. Similarly, the Lord will also give our posterity and save us even in times of famine and evil by hiding us under his pavilion. இன்றைக்கு இந்த நீதிமொழிகள் 3, 9, 10 வசனங்களினுடைய இந்த பாடத்தை நான் இன்றைக்கு ஒரு நிறைவு செய்யணும்னு என் மனதில் தோன்றினது. So today I had in my heart that I want to complete this lesson on Proverbs 3, 9 and 10. ஆகவே ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு என்ன எவ்வளவுதான் என்ன படித்தோம் அப்படின்னு. So I have given a summary as whatever we read so far. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, The last part of this verse says, உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்புறது மாத்திரம் இல்ல, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். it's not only your barns will be filled with plenty, but your vats will overflow with new wine. உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். Your vats will overflow with new wine. திராட்சை ரசம் என்று சொல்வது இஸ்ரவேல் தேசத்தினுடைய கலாச்சாரத்தில் அவங்க வாழ்க்கை முறையில் இன்றியமையாத ஒரு காரியம். So wine is a part of life of these Israelites and their culture. ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்திலே தண்ணீர் பற்றாக்குறை, இன்னும் சொல்ல போனால் சுத்தமான தண்ணீருடைய பற்றாக்குறையினால ஜனங்கள் தண்ணீரை பதிலாக அவங்க திராட்சை ரசத்தையே தண்ணீராய் குடித்தார்கள். It's because due to water scarcity, especially water scarcity of fresh water in Israel, these people had wine to drink instead of water. அது அவர்களுக்கு போஷாக்கை தந்தது, அவருடைய தாகத்தை தீர்த்தது, அது அவர்களை பலனுள்ளவர்களாய் வைத்து கொண்டது. That gave them nourishment, that quenched their thirst and made them strong. இதை வளர்க்கிறது, தயார் பண்ணுறது, இதை சேமித்து வைக்கிறது ஒரு பெரிய கலையாக கருதப்படுறது. So it is considered an art to grow this up, to make wine and to extract wine from the grapes. நீங்கள் வேதம் முழுவதும் இந்த திராட்சை செடிகளை பற்றி, திராட்சை தோட்டங்களை பற்றி நீங்க ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்க வாசித்துக்கிட்டே இருக்கலாம். So when you read the Bible, you can read about this wine and vineyard right from the beginning to the end. நம்முடைய வாழ்க்கையில இப்படி திராட்சை ரசத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறது கிடையாது. So in our life we don't give so much of importance to wine. நாம இந்த திராட்சை ரசம்ன்றது ஏதாவது ஒரு விசேஷத்துல
எப்பயாவது ஒரு முறை வீட்டில் போட்டு கொடுப்பாங்க. So this wine is actually taken on special occasions or once in a while in our houses. அங்க இஸ்ரவேல் தேசத்துல இது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு காரியம். But in Israel it is a very ordinary easy thing. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அநேக ஓமானங்கள்ல இந்த திராட்சை ரசத்தை பற்றி, திராட்சை செடியை பற்றி, திராட்சை தோட்டத்தை பற்றி அவர் அடிக்கடி பயன்படுத்துறது இங்க பார்க்கலாம். Even in the parable that is being said by our Jesus Christ, you can see more parables associated with this wine, vineyard and wine. இன்னும் சொல்ல போனா இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி நீங்கள் எல்லாம் கொடிகள். Jesus himself said, I am the vine, you are my branches. என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். If you abide in me, you will bring forth fruits. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. You cannot do anything but through me. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓமானத்தெல்லாம் சொல்லும்போது ஜனங்களுக்கு இந்த திராட்சை கொடினா இப்படி இருக்கும், திராட்சை செடினா அப்படின்னு கற்பனைலாம் பண்ண வேண்டியதில்லை. இது அவர்களுடைய தொன்று தொட்ட வாழ்க்கை, எவ்ரிடே அதை அவங்க பார்க்குறாங்க. So when Jesus said parables associated with this vineyard and wine, people need not imagine how this wine and vineyard will look, because it is a part of their life. It is everyday life in their life. இந்த திராட்சை செடி என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது. So this wine and vineyard is associated with blessing in their life. இந்த திராட்சை செடி வந்து கனி இழந்து விட்டால் அது ஒரு பெரிய நஷ்டமாக பார்க்கப்பட்டது. But if there is no wine in their fruits in the vineyard, it means a loss to them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதனால தான் நீங்க 128ஆம் சங்கீதத்துல மனைவியை பற்றி எழுதும் பொழுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள்னு பார்க்கிறோம். That's why when you read in 128 Psalm, we can read about your wife as your wife shall be a fruitful vine by the sides of your house. அது அர்த்தம் என்னன்னா, உன் மனைவியினுடைய செழிப்பை, வீட்டினுடைய செழிப்பை எப்படி அவங்க பார்த்தாங்கன்னா, ஒரு திராட்சை கொடியை மாதிரி அது பழுத்து தொங்குகிற ஒரு கனிதருகிற ஒரு திராட்சை கொடியை போல பார்த்தாங்க. So they saw the prosperity of your house associated with the fruitful wine. இந்த இடத்துல தமிழ்ல உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுன்னு இருக்கு பாத்தீங்களா? So here it says your vats will overflow with new wine. இந்த vat அப்படின்னு இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டது வந்து லிட்ரலாகவே அது வந்து ஒரு இந்த திராட்சை ரசத்தை தயார் செய்கிற இடம் என்று சொல்லலாம். So this vat is literally a place where they extract and make this wine. அதாவது வேட் அப்படின்னு சொல்றது வந்து 2 லெவல்ல வந்து யூதர்கள் வந்து வைத்திருந்தாங்க. Jews had this vats in 2 levels. அதாவது மேல ஒரு வேட் அல்லது இந்த பெறன ஆலைன்னு சொல்றோம் பாருங்க, இது வந்து மேல வந்து ஒரு பெரிய பகுதி இருக்கும். அதுல வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த கிரேப்ஸை எடுத்துட்டு வந்து திராட்சை பழங்களை கொண்டு வந்து மேலே போடுவாங்க. So the upper part of vat, they will bring all the grapes and they just put all the grapes in that vat. அது வந்து என்ன செய்யும்னா, அங்கே வந்து இந்த திராட்சை பழங்கள் தானாகவே அது நசுங்கி அப்படியே ரசம் வடியும். அதே நேரத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலால் போட்டு அதை மிதிப்பாங்க. So here these wines, these grapes will be automatically crushed down and pressed, and the extract will come down. Meanwhile, men will also stamp and trod upon them. அன்னைக்கு மிக்ஸி கிரைண்டர்லாம் கிடையாது. Those days they did not have mixie and grinder. எல்லாம் கை கால் தான். So it is only hands and legs at அப்போ அவங்க போட்டு அதை மிதிச்ச உடனே மேல இருந்து ரசம் வழிஞ்சு கீழே இன்னொரு வேட்டுக்கு வரும். So once they tread upon them, this wine will drop down to another level of vat. இந்த வேட்ன்றது ஒரு பெரிய ஒரு களஞ்சி மாதிரி ஒரு இடம், ஒரு கல்லினால செஞ்சு வச்சிருப்பாங்க, நேச்சுரல் ஸ்டோன்ல இருப்பாங்க வச்சிருப்பாங்க. It is like a chamber that is made out of natural stone. அப்படியே அந்த கல்லே செதுக்கி அதை அப்படியே வச்சிருப்பாங்க. மேலே ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு ஏரியா, அதுல ஒரு சின்ன ஒரு வழி பண்ணி அந்த ரசம் வடிகிறதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். கீழே வந்தீங்கன்னா திருப்பி ஒரு ஏரியா இருக்கும், அதுலேயும் வந்து ரசத்தை வந்து சேமித்து வைக்கிற மாதிரி ஒரு கிடங்கு. So in the upper part of the vat, they will have this place where these grapes are put and crushed down, and they will have a channel that flows down to the another chamber of vat where they store up this wine. நான் கடந்த 2 முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது நாசரத் வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதில் நாசரேத் ஊரை அப்படியே அவங்க எடுத்திருக்காங்க, அதை தோண்டி எடுக்கிறாங்க. இயேசு வளர்ந்த அந்த அந்த ஊரை, அதில் வந்து இந்த அந்த திராட்சரசம் செய்கிற இடத்த அப்படியே காமிக்கிறாங்க. அது அப்படியே இருந்த ஒரிஜினலாக இருந்த இடத்த காமிக்கிறாங்க. So when I have been to Israel for past 2 times, I have seen a place called Nazareth village where they show the places where Jesus lived, and there we can see about this vat where they make this wine as such. அப்போ இந்த வசனத்தில் வந்து உன் ஆலைகள் திராட்சை ரசத்தினால்
நிறைந்து வழியும், அல்லது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா? So here it says your vats will overflow with new wine. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இது உன்னுடைய செழிப்பு, அந்த திராட்சை பழங்களினுடைய செழிப்பு, அதனுடைய விளைச்சல் குறையாம நிற்காம தொடர்ந்து விளைச்சல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தமா காமிக்குது. So it means that you will have a continuous prosperity which will overflow and bountiful and in abundance. அதாவது தமிழ்ல வெறும் திராட்சை ரசம்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்துல புதிய திராட்சை ரசம்ன்ற வார்த்தை இருக்கு. So in English there's a word mentioned as new wine. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல திராட்சை ரசம் எடுக்கப்பட்டு அதை சேமிச்சு வச்சு பதப்படுத்தி வைக்கிறது இல்லை. இது அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய அந்த களஞ்சியத்துல நிக்காம பலன் வந்துட்டே இருக்கிறதுனால நீ போட்டு போட்டு பழைய ரசம் இல்ல புது ரசத்தை நீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். So it means that it's not that you just extract wine once and keep it stored as a old wine, but it's not that way. You will get new wine every day, every time, because it will be overflowing with blessing and bountiful. இந்த ஆசீர்வாதம் நில்லாத ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். So this is a never ending blessing. நீங்கள் வேதத்தில் அநேக வசனங்களை காண்பிக்க முடியும். அங்க இந்த திராட்சை ரசத்தை தேவனுடைய அங்கீகரிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அடையாளமாக நீங்க வாசிக்கலாம். So you can read about this wine in the Bible in many places, which is associated with blessing and approval of God. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களை வாசித்தால், if you read Deuteronomy chapter 7 verses 12 and 13, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். Then it shall come to pass, because you listen to these judgments and keep and do them, that the Lord your God will keep you the covenant and the mercy which he swore to your fathers, and he will love you and bless you and multiply you. He will also bless the fruit of your womb and the fruit of your land, your grain and your new wine and your oil, the increase of your cattle and the offspring of your flock, in the land of which he swore to your fathers to give you. அதாவது நீ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையில திராட்சை ரசம் குறையாம இருக்கும் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம். So it is a blessing to say that if you obey the word of God and do accordingly, then this wine will never end in your life. எரேமியா 31:11 வாசிப்பீர்களானால், if you read Jeremiah 31:11, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். For the Lord has redeemed Jacob and ransomed him from the hand of one stronger than he. Therefore they shall come and sing in the height of Zion, steaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd. இங்கேயும் பார்க்குறீங்களா? Here also you can see. கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க சீயோனின் உச்சியில கெம்பீரித்து கர்த்தர் தர்ற திராட்சை ரசத்தை குடிக்கிறதற்கு அவங்க ஓடி வருவாங்க. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்னு போட்டிருக்கு. So here what is the sign that the Lord has redeemed them? It means that they shall come and sing in the height of Zion, and they come running to drink the new wine and oil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் ஆதியாகமம் 27:28 வாசிப்பீர்களானால், if you read Genesis 27 verse 28, அங்கே ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுவார், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. Here when Isaac blesses Jacob, he says, therefore may God give you of the dew of heaven, of the fatness of the earth, and plenty of grain and wine. அதே போல யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யூதாவை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல இதே போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். Again when you read about Jacob's blessing on Judah, you can read a similar kind of blessing in Genesis 49. ஆதியாகமம் 49:10 முதல் 11 பாருங்க. Genesis 49 verses 10 and 11. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை,
ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். The scepter shall not depart from Judah, nor a lawgiver from between his feet, until Shiloh comes. Unto him shall be the obedience of the people. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கிகளையும் தோய்ப்பான் அப்படின்னு போட்டு. Binding his donkey to the vine, and his donkey's called to the choice wine. He washed his garments in wine, and his clothes in the blood of grapes. கவனிச்சிங்களா இங்க? Did you notice that? இந்த மாதிரி ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு இந்த திராட்சை பழம், திராட்சை ரசம், திராட்சை செடி போன்றவைகளை நீங்கள் வாசிக்கலாம். So you can read about this wine and vineyard to show the abundance of blessing in his life. இங்க கூட கர்த்தர் தன்னை கனம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்ப பலனா கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் ஓடும்னு சொல்றாரு. So here also the Lord gives us a reward to the one who honors the Lord by saying that your wine will be overflowing in your vats. வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. So there are many things that are given as signs in the Bible. It has lot of symbolism. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. So each thing has a symbol or a sign. அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. Each has a meaning. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த திராட்சை ரசத்துக்கு வேதத்துல ஒரு 3 அர்த்தங்கள் இருக்கு. So there are 3 meanings for this wine in the Bible. அநேகம் இருந்தாலும் 3 மட்டும் கவனிக்கலாம். Though there are many, we can listen to only 3. கர்த்தர் தன்னை கனம் பண்ணுகிறவர்களுக்கு திராட்சை ரசம் வழிந்தோட பண்ணுவார்னும் போது இந்த 3 ஆசீர்வாதங்களை அனுபவிக்க பண்ணுவார்னு அர்த்தம். So when the Lord says that your wine will be overflowing in your vats to the one who honors the Lord, it means that he will have these 3 things in his life. முதலாவது, first, நீங்கள் 104ஆம் சங்கீதம் நீங்கள் 14-15 வாசிப்பீர்களானால், if you read Psalm 104 verses 14 and 15, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார்னு பார்க்கிறோம். He causeth the grass to grow for the cattle and herb for the service of man, that he may bring forth food out of the earth, with wine that gladdens the heart of man, oil to make his face shine, and bread that sustains his heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது இந்த திராட்சை ரசத்திற்கான அடையாளம் என்னவென்றால், திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கு. First, this wine symbolizes rejoicing. முதலாவது இது மகிழ்ச்சிக்கு அடையாளம். It symbolizes rejoicing. நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தினால் அவனை ஆதரிப்பேன். I will give him the wine that gladdens his heart. அவனுக்கு நான் எதை கொடுப்பேன்னா, திராட்சை ரசம் கொடுப்பேன்னு சொல்லும்போது, அவனுடைய ஆலைகள்லாம் திராட்சை ரசத்தினால் வழிந்து ஓடும்னு சொல்லும் பொழுது அவனுடைய மகிழ்ச்சியை நான் பெருக பண்ணுவேன், அவனுக்கு பூரணமாக்குவேன். So when he says that his vats will overflow with new wine, I will give him and give the wine that gladdens his heart. It means that I will make him to rejoice and make it perfect. நான் சொல்லுவேன், உலகம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சி செய்து, the world is trying to give you a joy, ஆனால் அது தற்காலிகமானது. but that is a temporary one. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை கனம் பண்ணும்போது அதனால் வருகிற மகிழ்ச்சியை, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, அவனை விட்டு எடுத்து கொள்ளவே முடியாத ஒரு மகிழ்ச்சி. But when a man honors the Lord, the joy that the Lord gives is something which cannot be taken away from him. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். We read that eating and drinking is not the kingdom of God, but it is righteousness, a joy and faith in the Lord. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பது வேதத்தில் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. So this joy, happiness and gladness is actually used one after the other in the Bible. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் இந்த ஒரு குதூகலத்தை, ஒரு மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியாக தம்முடைய ஜனங்களுக்கு தர்றார். The Lord gives this joy as an eternal joy to his people. அதை ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது. No person can take it away from man. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். An eternal joy shall be upon their head. யாருக்கு இந்த பங்கு கிடைக்கிறது தெரியுமா? Who will receive this portion? கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கறாங்க பாருங்க, கனப்படுத்தும்படி கொடுக்கறாங்க பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை
கர்த்தரே தருகிறார். So the one who honors the Lord by giving, the joy the Lord gives to him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், அதனால தான் ஆதி சபையார் அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவங்க தங்களுடைய எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். That's why when you read about the early church, when they gave to the Lord by honoring God, they gave all that they had with joy. அதனால அவங்க பாருங்க, சமாதானம் பெற்று வளர்ந்தாங்க, பெருகினாங்க. அவங்க ஒருவரோடு மகிழ்ச்சியாக அவங்க ஐக்கியம் கொண்டிருந்தாங்க. So therefore they had peace with each other and they grew up in fellowship and they had fellowship, joy with each other. நான் சொல்லுவேன், நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க கவனிப்பீங்களானா, நீங்க கர்த்தரை கனம் பண்ணி கொடுப்பீர்களானா, அவற்றிருந்து வாங்கினதை பார்க்கலாம் கொடுத்ததுல உண்டாகிற மகிழ்ச்சியை எந்த பொருளால் நீங்க வாங்கவே முடியாது. So truly, if children of God honor the Lord by giving, you cannot get that joy of giving from anything else. நான் சொல்லுவேன், சில பேர் உண்மையா கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்க பழகிட்டாங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி அவ்வளவு பெருசா இருக்கும். So if I tell you, if people get used to give the Lord by and honor the Lord by giving, then their joy will be abundance. அவங்க உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுத்துட்டே இருப்பாங்க. They will be continue to give willingly and with joy. அந்த மகிழ்ச்சியை தர்றது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தரே தருகிறார். It is God alone who gives the joy to them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நாம் தேவனை கனம் பண்ணும்போது திராட்சை ரசமாகிய மகிழ்ச்சியை நமக்கு பங்காக கர்த்தர் தர்றார். So when we honor the Lord will give us rejoicing as a wine. இரண்டாவது, இந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? Second, what does this new wine signifies? நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசித்தால், If you read Luke chapter 22 verses 19 and 20, அங்கே இயேசு எப்படி இந்த திருவிருந்தை நிறுவினார் என்று பார்க்கிறோம். So here you can see how Jesus established this communion. 20ஆம் வசனம் பாருங்க. Verse 20 says, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். In the same way after the supper he took the cup saying, this cup is the new covenant in my blood which is poured out for you. இங்கே இரண்டாவது முறை திராட்சை ரசத்தை பற்றி படிக்கிறோம். So here again we read about this wine the second time. இந்த திராட்சை ரசம் முதலாவது சொன்னேன், மகிழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கு. First I told you wine symbolizes rejoicing. இரண்டாவது திராட்சை ரசம் என்பது நல் உறவுக்கு அடையாளமா இருக்கு. Second, wine symbolizes relationship. இந்த இடத்துல பார்ப்பீர்களானா, தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இயேசு எதை பயன்படுத்தினார்னா, திராட்சை ரசத்தை பயன்படுத்தினார். So here you can see Jesus used this wine to show the covenant that the Lord has made with us. அதை எதோடு அவர் சம்பந்தப்படுத்துகிறார்னா, தன்னுடைய ரத்தத்தோடு சம்பந்தப்படுத்து. He associated that with his blood. உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது அவர் திராட்சை ரசத்தை எடுத்துட்டு வைத்தார். So when he said that this is the new covenant in my blood which is poured out for you, he brought wine and said with that. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த திராட்சை ரசம் உறவுக்கு அடையாளமா இருக்கு. This wine symbolizes a relationship. ஏசாயா 55:1 பார்ப்பீர்களானால், if you read Isaiah 55 verse 1, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. Come all you who are thirsty, come to the waters, and you who have no money, come buy and eat. Come buy wine and milk without money and without cost. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த திராட்சை ரசம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருங்கிய ஒரு உடன்படிக்கையின் உறவுக்கு அடையாளமா இருக்கு. So therefore this wine symbolizes a close relationship of covenant with our God and ourselves. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனுஷன் பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணுவானானால், if a man honors God, கர்த்தர் அவனோடு ஒரு நெருங்கிய உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வருகிறார். the Lord comes to an intimate relationship of covenant with him. பாருங்க, எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, அதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு 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 ஃபவுண்டேஷன் கனம் அல்லது மரியாதை. No matter whatever relationship it might be, the very foundation of it is honor or respect. ஒருவர் மதிக்கவில்லை, கனம் பண்ணவில்லை என்றால் அங்க உறவு கிடையாது. If a person doesn't respect or honor a person, then there is no relationship.
நம்முடைய தேவன் நம்மோடு ஐக்கியமா இருப்பதற்கு அவர் எதை அடையாளமா காட்டுறாருன்னா திராட்சை ரசத்தை காட்டுறாரு. So the Lord shows this wine as a symbol for relationship with நான் us. உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். I have made a covenant with you. நீ யாரோ ஒரு அந்நியன் கிடையாது. You are not a stranger. நீ எனக்கு தெரியாதவங்க கிடையாது. You are not an unfamiliar நான் person. உன்னோட நெருங்கிய ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். I have made a very close covenant with you. நீ என்னோடு நெருங்கி வர முடியும். You can come more intimate with me. ஆண்டவர் பாருங்க, இது யாருக்கோ அல்ல, உங்களோடு உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையின் இந்த இரத்தம் இந்த உடன்படிக்கையின் இந்த திராட்சை ரசத்துக்கு அடையாளமாய் நிறுத்துகிறது. So here he says it is not for someone else, but it is a new covenant in my blood which is poured out for you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு சொன்னார், இதை பானம் பண்ணாதவனுக்கு என்னோடு எந்த ஐக்கியமும் இல்லைன்னு சொன்னார். Jesus also said the one who don't take part in this doesn't have any fellowship with me. நான் சொல்லுவேன், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் தம்முடைய கிட்ட இழுத்து அவர்களோடு உடன்படிக்கையினுடைய ஐக்கியத்துல தேவன் நடக்கிறார். I tell you, the one who honors the Lord will draw them near to him and have a relationship with this new covenant. இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் ஒரு நாள் முறிஞ்சிரும், உடைஞ்சிரும், அது இல்லாம போயிடும். So all the relationships in the world will break down, will be broken, will go away. நான் சொல்லுவேன், எவ்வளவுதான் நீங்க ஒருத்தரை நேசித்தாலும் ஒரு நாள் அந்த உறவு, அந்த அன்பு முறிந்து போகும். No matter how much you love a person, that will break up one day. எவ்வளவுதான் உங்களோட இருக்கணும் நீங்க தவம் இருந்தாலும் ஒரு நாள் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. No matter how much you desire to be with that person, one day they will leave you. ஆனால் இந்த உலகத்துல பிரியாத ஒரே ஒரு உறவு உண்டானால் அது நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவு தான். But one relationship that cannot be separated in this world is a relationship with God. ஏனென்றால் இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். It's because Jesus said, I will be with you until the end, all the days of your life. இந்த வார்த்தையை உலகத்துல எந்த மனுஷனும் நம்மளை பார்த்து சொல்லவே முடியாது. No person in this world can say these words to us. நான் சொல்லுவேன், நம்முடைய பிரியமானவர்கள் கூட சொல்ல முடியாது. Even our beloved ones cannot say this. ஆனால் கர்த்தர் மாத்திரம் தான் அதை சொல்ல முடியும். But only God can say this. இந்த நெருங்கிய உடன்படிக்கையின் உறவு யாருக்கு தெரியுமா? So this is a close relationship with the new covenant is with whom? கர்த்தரை கனம் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். So he gives this relationship to the one who honors him. திராட்சை ரசத்தை வழிந்தோட பண்ணுகிறார். He will make wine overflow in our vats. அது என்ன திராட்சை ரசம்னா புதிய திராட்சை ரசம். So that is a new wine. அது என்ன அர்த்தத்துல இருக்குன்னு சொன்னா, What does it mean? இந்த உறவு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டது. So that this relationship is renewed each and every day. என்னைக்கோ ஒரு நாள் நான் உடன்படிக்கை பண்ணேன், அதை மறந்துட்டேன், அதை விட்டுட்டேன்னு இல்ல. It's not that I made a covenant someday and I forgot it and I left it as such. ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்க பண்ணுகிறார் நம்முடைய தேவன். But the Lord makes us to renew and taste it each and every day. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Oh, taste and see that the Lord is good. அவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் அதுல தேவன் தழைக்க பண்ணுகிறார். The Lord enables us to renew and grow up in this relationship each and every day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது இந்த திராட்சை ரசம் என்பது நாம் கவனித்தோம், அது நமக்கு தேவன் தருகிற மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறது. First, this wine symbolizes a rejoicing that the Lord gives us. இரண்டாவது, இந்த திராட்சை ரசம் நமக்கு தேவனோடு உள்ள உறவுக்கு இது அடையாளமா இருக்கிறது, அன்பின் உறவு. Second, this wine symbolizes the relationship with God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் திராட்சை ரசத்தை நம்முடைய ஆலைகள்ல வழிந்தோட பண்ணுகிறார் அப்படின்றதுக்கு இந்த திராட்சை ரசத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன? So what is the third thing that this wine symbolizes, as it says that your vats will overflow with wine to the one who honors the Lord? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Luke chapter 10 verse 34. லூக்கா 10:34. Luke 10:34. அவன் கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். He went to him and bandaged his wounds, pouring an oil and wine. Then he put the man on his own donkey, brought him to an inn and took care of him. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். We know this incident very well. இது நல்ல சமாரியன் என்கிற ஒரு ஓமானத்தை நாம வாசிக்கிறோம். So this is a parable of good Samaritan. அங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் போய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட வேளையிலே அவன் அருகே வந்த நல்ல சமாரியன் செய்த
வேலையை குறித்து விளக்குகிறது. So here you can read about a person who went down from Jerusalem with Jericho, who fell among thieves and who wounded him and departed, leaving him half dead, where a Samaritan came and helped him and took this and did this job. இந்த 34ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் கிட்ட வருகிறான், காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் ஊற்றுகிறான். So here verse 34 says he went to him and bandaged his wounds, pouring on oil and wine. அதுக்கப்புறமா தான் அவன் காயங்களை கட்டுகிறான். And only then he treated his wound. அந்த காயங்களை பார்த்தீங்கன்னா அது இரத்தத்தினால் நிறைந்த காயங்களா இருக்கு. So those wounds are filled with blood. அந்த காயங்கள் கட்டப்படாவிட்டால், அதற்கு வேண்டிய மருத்துவம் செய்யப்படாவிட்டால் அந்த மனுஷன் இறந்து போவான். So if those wounds are not treated properly, that man will surely die. அவனுடைய வேதனையே அவனை விழுங்கி போடும். So his pain himself will devour him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சமாரியன் என்ன செய்கிறான்னா, திராட்சை ரசத்தை அந்த அடிபட்ட பகுதி இருக்கு பாருங்க, காயங்கள் மேல ஊற்றுகிறான். But this Samaritan poured wine upon the wounds where he had those wounds. எதற்காக என்று சொன்னா, You know for what? இந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்னு சொன்னா, நொறுங்கி போனதை, உடைந்து போனதை, காயப்பட்டு போனதை மீண்டும் சீர்படுத்துற ஒரு குணநலன் இந்த திராட்சை ரசத்துக்கு உண்டு. It's because this wine has a characteristic of restoring the broken one, the crushed or pressed down. நான் சொல்லுவேன், உன்னுடைய ஆலைகளில் திராட்சை ரசம் வழிந்து ஓடும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த திராட்சை ரசம் ஒரு மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து, மீண்டும் கட்டி, மீண்டும் அவனை நிலைநிறுத்துகிற சுபாவம் உள்ளது. So what does it mean that your vats will overflow with wine? It means that this wine has the characteristic of restoring a man, renewing and reviving a person. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், வாழ்க்கையின் பாதையில அநேக முறையில நாம துவண்டு போய், காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இனி என்னால் பிழைக்க முடியாது, வாழ முடியாது, மேல வர முடியாதுன்னு துவண்டு நிக்கிறோம் பாத்தீங்களா? So even in our life journey, many times when we are totally down, when we are broken down, depressed, and we feel that we cannot come up anymore. தம்மை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் அவருடைய காயங்களிலேயே அவர்கள் அழிந்து போகாதபடி அவர்களை மீண்டும் கட்டி எழுப்பி மறுரூபப்படுத்தி அவர்களை தேவன் தூக்கி நிலைநிறுத்துகிறார். So the people who honor the Lord will restore them such a way that they won't perish in the wounds that they had. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன். Our God is a God who restores everything. நாம் இழந்தவைகளை நமக்கு திரும்ப தருகிற தேவன். Our God is a one who restores the one that we lost. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார். That's why those who wait on the Lord will renew their strength and they will soar up like eagles. இழந்து போனவைகளை திரும்ப தேடவும் கண்டடையவும் திரும்ப தரவும் தான் ஆண்டவர் வந்தார். The Lord came to give and restore things and give which we have lost. இந்த திராட்சை ரசம் இழந்து போனவைகளை மீட்கும் ஒரு அடையாளமா இருக்கிறது. So this wine symbolizes a restoration. 1 தீமோத்தேயு 5:23ல In 1 Timothy 5:23, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவாரு, when Apostle Paul writes to Timothy, he நீ says, இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் என்று சொல்லுவார். Here he says, stop drinking only water and use a little wine because of your stomach and your frequent illness. அப்போ அவர் என்ன அங்க சொல்லுகிறாருன்னா, இந்த திராட்சை ரசம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு மனுஷனுடைய வயிற்றுல, சரீரத்துல அவனுக்கு இருக்கிற பலவீனங்கள், துவண்டு போன ஒரு லைஃபை திரும்ப என்ன பண்ணுனா உயிர்ப்பித்து அது திரும்ப கட்டி எழுப்பும். So here he says that this wine will actually, whatever illness or weakness a person may have in his body and in his mind and heart, this wine will restore him and renew him again. அடிக்கடி பலவீனங்கள் நேர்ந்தாலும் இந்த திராட்சை ரசம் பலவீன பகுதிகளை உயிர்ப்பிக்கும். So though you have frequent illness, this wine will restore your those ill proper places. இந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்னா, காயப்பட்டவனுடைய காயங்களை ஆற்றும். So this wine will bandage the wounds of people who have wounds. வழியிலே விழுந்து கிடக்கிறவனை திருப்ப எழுப்பி நிறுத்தும். So it will again make that person who have fallen down in his life to stand up. ஒன்றும் செய்ய முடியாமல் படுத்து கிடக்கிறவனை திரும்ப நடக்க வைக்கும். It will make a person to walk who is totally down, that he cannot do anything. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கனம் பண்ணுவாயானால் நான் என்ன செய்வேன்னா
உன் திராட்சை ரசம் குறையாமல் நான் பார்த்துக்கொள்வேன். So the Lord says, if you honor me, then I will see that your wine is not short. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, நீ எப்பொழுதெல்லாம் துவண்டு போகிறாயோ மீண்டும் மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய கிருபையை நான் உனக்கு தருவேன். whenever you are depressed, I will give you the grace of renewing and restoration in your life. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். My grace is sufficient for you, and my strength will be made full perfect in your weakness. பலவீனம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. The Lord did not say that you will not have பலவீனங்கள் weakness, வந்தாலும் என் கிருபை உன் பலவீனத்திற்கு போதுமானது. but amidst your weakness, my grace is sufficient for you. அந்த இடத்துல தேவனுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். And the strength of the Lord will be made perfect in that place. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? And to whom is this blessing? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர். The one who honors the Lord. நான் சொல்லுவேன், இந்த கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? I tell you, how many of people honor the Lord நம்ம today? முழு இருதயத்தோடு அவரை கனம் பண்ணும்போது When we honor the Lord with all our heart, கர்த்தர் இன்றைக்கு திராட்சை ரசத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றார். the Lord will give the blessing of new wine in our life. இந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்? What will this wine do? அது ஒரு மனுஷனை மகிழ்விக்கும். It will make a person to rejoice. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது, அந்த திராட்சை ரசம் ஒருவனோடு உடன்படிக்கை செய்யும். Second, this wine will make a relationship with God. அந்த திராட்சை ரசம் ஒருவனை சீர்படுத்தும். And third, it will restore a person. அல்லேலூயா. Hallelujah. இந்த காலையில் ஆண்டவரே, உம்முடைய திராட்சை ரசம் என்னுடைய வாழ்க்கையில வழிந்து ஓடுறதுக்கு ஏது விதமாக உம்மை நான் கனம் பண்ணி உம்மை உயர்த்த என்னை ஆசீர்வதியோன்னு கேட்போம். This morning, let us ask, Lord, let me honor you in such a way that my wine may overflow in my life, Lord. கண்களை மூடுவோம். Let us close our eyes. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, Our holy and merciful Father, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Lord, we are called to honor you, Lord. எங்களுடைய பொருளாலும் எங்கள் விளைவின் முதற் பலனாலும் உம்மை நாங்கள் கனம் பண்ணும்போது ஆண்டவரே, நீர் எங்களுடைய திராட்சை ரசத்தை, எங்கள் ஆலைகளை திராட்சை ரசத்தினால் புரண்டு ஓட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, when we honor you with our possessions and with the first fruits of all your increase, and Lord, we know that you make our vats overflow with new wine, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சிக்காக நன்றி. Lord, thank you for the joy that you're giving, Lord. எங்களோடு வைக்கிற நெருங்கிய உறவுக்காக நன்றி. Lord, thank you for the intimate relationship that you're having with us. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நொறுங்கி போகும்போதும் எங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி சீர்படுத்தி நிலைநிறுத்துகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. Lord, above all, thank you for the love of restoring us when we are totally depressed and broken down, Lord. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படும். Lord, glorify your great name in our life, Father. பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். Lord, let your perfect grace uphold us. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be magnified. பலத்த கரங்கள் ஆளுகை செய்யட்டும். Let your mighty arm take care, தொடர்ந்து உம்மை கனம் பண்ணுகிறதால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை தார். Give us grace to experience the blessings through honoring you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.